அட்சய திருதிய தினத்தின் சிறப்புகள். அட்சயம் என்றால் குறையாதது, வளரக்கூடியது என்று பொருள். இந்த நாளில் தொடங்கும் காரியங்கள் மற்றும் வாங்கும் பொருட்கள் பன்மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் தங்கம் வாங்குவது ஐதீகம். தங்கம் மட்டுமின்றி வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய கல்லுப்பு. மங்களத்தின் குறியீடான மஞ்சள் மற்றும் குங்குமம். உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க அரிசி மற்றும் தானியங்கள். மேலும் புதிய முதலீடுகள், வாகனங்கள் அல்லது நிலம் வாங்கவும் இது உகந்த நாள். புராணங்களின்படி காசியில் அன்னை பார்வதி தேவி அன்னபூரணியாக அவதரித்து சிவபெருமானுக்கே உணவளித்த தினம் இது. பகீரதனின் கடும் தவத்தால் ஆகாய கங்கை பூமிக்கு இறங்கி வந்த புனிதமான நாளிது. பார்க்கடலை கடைந்தபோது அன்னை மகாலட்சுமி அதிலிருந்து வெளிப்பட்டு மகாவிஷ்ணுவின் மார்பில் இடம் பிடித்த நாளாகவும் போற்றப்படுகிறது. பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்ற நாள் என கூறப்படுகிறது. இதன் மூலம் பசிப்பினி நீக்கும் தர்மம் உலகிற்கு உணர்த்தப்பட்டது. இந்த நாளில் செய்யும் தானங்கள் பல மடங்கு புண்ணியத்தைச் சேர்க்கும். பசியால் இருப்பவர்களுக்கு உணவு வழங்குவது, கோடைக்காலம் என்பதால் மோர், பானகம், தண்ணீர், குடை போன்றவை, முடிந்தவர்கள் கல்வி கற்க உதவித்தொகை வழங்கலாம். செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி மற்றும் குபேரரை வழிபட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்வது சிறப்பு. இந்த வருடம் அட்சய திருதியை அன்று கிருத்திகை நட்சத்திரமும் வருவதால் முருகப்பெருமானை வழிபடுவதும் அதிக பலன்களை தரும். நன்றி.